வணக்கம். ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் டேஸ்ட்லேயே ஒரு வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா, நம்ம சாதா பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற சாதம் புழுங்கலரிசியிலேயே நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த புழுங்கலரிசியிலேயே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க. நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா கழுகிட்டு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்ச நம்ம சாதம் வடிக்கிற புழுங்கலரிசியிலேயே ஒரு வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு மீல் மேக்கர், சோயா உருண்டை சொல்லுவாங்க, சோயா சங்க்ஸ் சொல்லுவாங்க, மீல் மேக்கர் சொல்லுவாங்க. இது கடையில் கிடைக்கும், எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும். இதை வாங்கிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும்போது அதை போட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா சின்னதாக இருக்கும், ஆனால் ஊறின உடனே அதில் வெந்த உடனே நல்லா பெருசாக ஆகிடும். இது உங்களுக்கு வேணும்னா இப்படியே போட்டுக்குங்க. உங்களுக்கு பெருசாக வேண்டான்னா பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா பீஸ் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்திருக்கும் அந்த மாதிரி. அப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு 2-3 வாட்டி தண்ணியை நல்லா அலசிடணும். அதனுடைய ஒரு வழுவழுன்னு வரும். அந்த தண்ணி நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சு அதில் தண்ணி வரும். கொஞ்சம் நல்லா இப்படி பிழிஞ்சிட்டிங்கன்னா அதனுடைய தண்ணி போயிடும். அந்த மாதிரி பிழிஞ்சு வச்சிங்கன்னா வெந்து இருக்கும். இதை போட்டுட்டு பண்ணிங்கன்னா சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு வெஜ்ஜு பிரியாணி, சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம ஒரு வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்லாம். அதுக்கு தான் இந்த டெக்னிக்கு. இதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். நம்ம வீட்டில் எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ஒருத்தர் 2 பேராவது இருப்பாங்க. அவங்களுக்கு நான்வெஜ் இல்லாதப்போ, அவங்களுக்கு எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுமோ அவங்களுக்கு வெஜ்ஜு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். வேணும்னா நெய் கூட போட்டுக்கலாம். நான் நெய் போடலை. பட்டை, கிராம்பு, மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா மசாலாவுமே, பட்டை, கிராம்பு எல்லாமே அதில் போட்டுப்போம். இந்த பிரிஞ்சி இலையை கட் பண்ணி போட்டுப்போம். கொஞ்சமாக சோம்பு போட்டுப்போம். அது எல்லாமே கொஞ்சம் வாசனை வர சமயத்தில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுப்போம். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டுப்போம். இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதியமாக தான் நசுக்கி தான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கல. பேஸ்ட்டாக அரைச்சா ஒட்டிக்கும். அதனால் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக நல்லா வதங்கும். அதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். நான் கல்லுப்பு தான் போடுறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுங்க. போட்டுட்டு வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுப்போம். 2 தக்காளி தான். நல்ல புளிப்பாக வேணால் ஒரு 4 தக்காளி கூட போட்டுங்க. 3-4 கூட போட்டுங்க. நான் 1 கிளாஸ் அரிசி தான் எடுத்துருக்கேன். சாதாரண நம்ம டீ வைக்கிற சின்ன கிளாஸ், இந்த மாதிரி சின்ன கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 கிளாஸ் 3/4 கிளாஸ் தண்ணி வச்சா சரியாக இருக்கும். அரிசி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கழுகி ஊற வச்சுருங்க. மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சு வச்சுருங்க. இதுதான் இதோடைய மெத்தட். மற்றபடி எல்லாம் வெஜ் பிரியாணி பண்ணுற மாதிரி தான். இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கட்டும். ஏன்னா கொஞ்சம் வதங்கினா போதும். அப்புறம் நமக்கு எப்படியும் வேக போகுது. ரொம்ப பேஸ்ட்டாலாம் வதங்கணும்லாம் அப்படிலாம் இல்லை. இதுக்கு வித்தியாசமான எதுவுமே நம்ம போடல. வீட்டில் இருக்கிற பொருள் தான் போடுறோம். இந்த மாதிரி மீல் மேக்கரை இப்படி பிழிஞ்சிட்டு போட்டுப்போம். அதனால் வெந்திருக்கிறதுனால இப்படி பிழிஞ்சிட்டிங்கன்னா அதில் தண்ணி வரும். 2-3 வாட்டி அலசிடணும். சுடு தண்ணியில் போட்டு வெந்த உடனே 2-3 வாட்டி அலசிட்டு தான் நம்ம இப்படி பிழிஞ்சு போடணும். ஏன்னா அதில் ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். அது போடுறதுக்காக இந்த மசாலாவில் அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் ப்ளெயின் சில்லி பவுடர் போடுறேன் காரத்துக்காக. சும்மா கொஞ்சம் தான் போடுறேன். இன்னும் பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரம் அதிகம் வேண்டாம்.
உப்பு நம்ம லாஸ்ட்டில் கூட பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்ட அப்புறம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். ஒரு 3 கிளாஸ் தான் நான் ஊற்றுறேன் தண்ணி. இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானவுடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். கொஞ்சமாக வாசனைக்காக பிரியாணி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ இதெல்லாம் போட்டுருங்க. எங்கிட்ட கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா பொடி இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன். போட்டிங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம அரிசியை போட்டுருவோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இது 5 நிமிஷம் தான், இது நமக்கு ரெடி ஆகிடும். வதங்குற நேரம் தான். தண்ணி சூடாகட்டும். குக்கரை எப்போவுமே மூடுறதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் கரெக்டாக ரப்பர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்டீம் வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லையா, அதனால் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் குக்கரை எப்போவுமே மூடணும். இப்போ தண்ணி சூடாகிடுச்சு. இந்த 1 கிளாஸ் அரிசியை அதில் போட்டுக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புழுங்கல் அரிசி, அதனால் கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான், அரிசி போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம குக்கரை செக் பண்ணிவிட்டு மூடியை செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸ்டீம் வந்தோடனே விசில் போடுங்க. ஸ்டீம் வர்றதுக்கு முன்னாடி விசில் போடக்கூடாது. ஸ்டீம் வந்தோடனே விசில் போடணும். ஸ்டீம் இன்னும் வரல, வந்த அப்புறம் விசில் போடலாம். ஸ்டீம் வருது. இப்போ நம்ம விசில் போட்டுருவோம். ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே வெங்காயத்தை நல்லா இப்படி உதுத்து விட்டுப்போம். தயிர் பச்சடிக்கு இப்படி உதுத்து விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்ற நேரத்தில் நம்ம ரெடி ஆகும்போது தயிர் ஊற்றி உப்பு போட்டால் போதும். முன்னாடியே தயிர் ஊற்றி வைக்க வேண்டாம். வெங்காயத்தில் இப்படி உதுத்து விட்டுருங்க. அப்போ தான் சாப்பிடும்போது பீஸ் பீஸாக வரும்போது நல்லாயிருக்கும். இப்படி ஊற்றி விட்டுடணும். நம்ம ரைத்தா தயார் பண்ணிவிடுவோம். கட்டி தயிரை இந்த வெங்காயத்தில் போட்டுப்போம். வீட்டில் துவைச்ச தயிர் நல்லா கெட்டியாக இருப்பாங்க. அது கூடயே கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம். உப்பு எப்பவுமே கம்மியாக சாப்பிடுங்க, அது நல்லது ஹெல்த்துக்கு. உப்பு அதிகமாக சாப்பிடாதீங்க. உப்பு கம்மியாக சாப்பிட்டு பழகிட்டோன்னா அது உடம்புக்கு நல்லது. அதே பழகிடும். அப்புறமா உப்பு சர்க்கரை எல்லாமே அரையாக சாப்பிடுங்க. அரை சர்க்கரை அரை உப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டீம் போன உடனே அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3 விசில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3 விசில். ஏன்னா சில அரிசி புழுங்கல் அரிசி கொஞ்சம் வேக்காடு அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த புழுங்கல் அரிசியில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். 3 விசில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சரியாக இருக்கா இல்லையான்றதை நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அப்படியே சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பீஸெல்லாம் பாருங்கள். அப்படியே பார்த்தா சிக்கன் தான் சொல்லுவாங்க எல்லோரும். சிக்கன் பிரியாணின்னு நினச்சி பயந்துருவாங்க வெஜ்ஜை சாப்பிட்றவங்க. என்ன சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டீங்கன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்களுக்கு என்ன செய்து கொடுக்குறதுன்னு கவலையாக இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுத்துங்க. இந்த சோயா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் புதினா இருந்தால் போட்டுக்கலாம். நான் புதினா இல்லை, நான் வெறும் கொத்தமல்லி தான் போடுறேன். நீங்கள் புதினா இருந்தால் புதினாவும் போட்டுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அதுலேயே அது நல்லா வாடிடும். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா குழைவாக நல்லா வந்துருக்கு பாருங்கள். சாதம் நல்லா வெந்திருக்கு. புழுங்கலரிசின்னு சொல்லிட்டு நமக்கு இது ஆகலை பாருங்கள். சாதம் நல்லா வெந்திருக்கு. வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு வெஜ்ஜு பிரியர்களுக்கு இந்த மாதிரி மீல் மேக்கர் பிரியாணி செய்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. இப்போது நமக்கு விசேஷ நாள், பண்டிகை நாள்னா கூட அன்றைக்கி நாள் சண்டேயில் வரும். சண்டேயில் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாமல் இருக்கும். ஐயோ இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு குழந்தைங்கள்லாம் கவலைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மீல் மேக்கர் பிரியாணி செய்து கொடுத்து அவங்களுக்கு அந்த கவலையை தீர்த்துடுங்க. இந்த மாதிரி தயிர் ரைத்தாவும் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க.
இந்த பிரியாணி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெமி கிச்சன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.